சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி இறைத்தார்கள். கொடுத்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மனிதர் சொல்றாங்க, மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது என்ன செய்றாரு? லா யஹாஃபுல் ஃபக்ர, வறுமை பயப்படாமல் செய்றாரு, கொடுத்து கொண்டிருக்கிறார், இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்றாரு. அது போன்றுதான் சஹாபாக்கள் எல்லோருமே இருந்தாங்க. அபூபக்கர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொன்ன போது என்ன செஞ்சாங்க? வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உமர் அவர்கள் பாதியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாமே சொர்க்கத்திற்கான வழி. அபூ தஹ்தா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இஸ்லாமுடைய காலத்தில் அவருக்கு அண்டையில் ஒரு நபித்தோழர் இருக்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல வந்து இருக்கிறாரு. அவர் என்ன செய்றாரு? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய வீட்டுக்கு அண்டையில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கும் எனக்கு மத்தியில் ஒரு பேரித்த மரம் குறுக்கிட்டு இருக்கிறது, அதை எனக்கு விட்டு தர சொல்லுங்க. விட்டுட்டா நான் என்ன செய்வேன்? என் வீடை சுற்றி வேலி அமைச்சிக்குவேன், அதற்கான கிரயத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் தர முடியாது. அந்த நபர் யாரு? அந்த அண்டை வீட்டுக்காரர். இப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, இந்த நபருக்கு வேண்டி பரிந்து பேசுறாங்க, இவருக்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தில் இது போன்ற பல பேரித்த மரங்கள் கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. அப்போ அதற்கும் அந்த மனிதர் தயார் இல்லை. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு இருக்கிறாங்க பக்கத்தில். அவர் கேட்க, யார் சொல்லலாம், நான் இதை அவருக்காண்டி வாங்கி கொடுத்தா எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கிடைக்கும் அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன செய்றாரு? அந்த ஒரு பேரித்த மரத்தை சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய நபரிடத்தில் சென்று வேலை பேசுறாரு. ஒரு மரத்துக்கு நான் 2 மரம் தரேன், 10 மரம் தரேன். கடைசியில் இருக்கலாம் ஒரு மசியில, சரி எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, இந்த தோட்டத்தில் 600 மரம் இருக்கு. எத்தனை மரம்? 600 மரம் இருக்கு, அவ்வளோ நீ எடுத்துக்கோ. எனக்கு என்ன செஞ்சிரு? அந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டு கொடுத்துரு அப்படின்றார். உடனே அவர் என்ன செய்றாரு? யாரா வேணான்னு சொல்லுவாங்க? 1க்கு 600ன்னா விட்டுட்டா போவாங்க, ஓகே எடுத்துக்கோ அப்படின்றாரு. ரசூலுல்லாஹி இடத்துல வந்து சொல்றாங்க, யார சொல்ல, அந்த நபர்கிட்ட நான் என்ன செஞ்சுட்டேன்? 600 மரத்துக்கு பகரமாக இந்த ஒன்றை வாங்கி கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கம் உய்துகன் ஃபில் நஹலன் ஃபில் ஜன்னதி பி அபி தஹ்தா, அபூ தஹ்தாவிற்கு சொர்க்கத்தில் எத்தனை பேரித்த மர கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ஆசை அவங்களுக்கு என்னது? அல்லாஹ்வின் பாதையில் நாம் கொடுப்பதால் நாம் இழந்து விட மாட்டோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இந்த இடத்துல நம்முடைய பார்வையில் அவர் யாரு? ஒரு மரத்திற்கு 600 மரம் கொண்ட ஒரு தோட்டத்தை கொடுத்து வந்தவர் யாரு? ஏமாளி. ஏமாளி அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனா சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க? அதான் லாபமா பார்த்தாங்க. காரணம் என்ன? அவர்கள் சொர்க்கத்திற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள். அவருடைய ஈமான், அவருடைய தக்வா, அவருடைய அச்சம், அவருடைய தவக்குல் எல்லாமே உண்மையா இருந்தது. உண்மையா இருந்தால் இதை வெளிப்பாடு. நம்மள்ட்ட உண்மையா இல்லை, அதனால நம்ம நினைச்சிடும் எது நமக்கு உண்மையிலே லாபத்தை தருகிறதோ அதை செய்தால் அவன் அறிவான் உலகத்தில். எது நமக்கு உலகத்தில் நஷ்டத்தை தருகிறதோ அந்த செயலை செய்தால் அவன் யாரு? முட்டாள். இதான் நம்முடைய பார்வை. ஆனால் அவங்க பார்வையில் அப்படி இல்லை. இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சுட்டு அடுத்து பாருங்க, அந்த மனுஷன் செய்யக்கூடிய செயல். தோட்டத்துக்கு போறாங்க, தோட்டத்தில் அவங்க மனைவி இருக்கிறாங்க. சரிங்களா? தோட்டத்தில் அவங்க மனைவி இருக்கிறாங்க. தோட்டத்துடைய வெளியில் நின்று குரல் விட்டு கூப்பிடுறாங்க, அபூ தஹ்தா தால், வெளிவா, அபூ தஹ்தாவே வெளிவா அப்படின்னா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இதை நான் என்ன செஞ்சிட்டேன்? சொர்க்கத்துக்காக இந்த தோட்டத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. நம்ம வீட்டு பொண்ணு பொம்பளைகளாக தான் கூறுகட்ட மனுஷா, அறிவு இருக்கு அவனுக்கு, எவ்வளோ பெரிய தோட்டம், என்ன விலை, என்ன மதிப்பு, ஏமாளியா போய் வித்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி செய்வாங்க, சண்டை பிடிப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? சரிடா, லாபமான வியாபாரத்தை செஞ்சுட்டியப்பா. என்ன சொன்னாங்க? இவ்வளோ லாபகரமான ஒரு வியாபாரம். சுப்ஹானல்லாஹ். அதான் தவக்குல். அப்படியான உணர்வு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் யாரு? ஈமானால், இறையச்சத்தால், தவக்குலால் நிரம்பிய உள்ளம் படைத்தவர்கள். அவங்களுக்கு தான் சொர்க்கம். அடுத்த ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? கம் ஐதக்கன் இத்கிதுக் நஹலின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அபூ தஹ்தாவுக்கான எத்தனை பேரித்தம் கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி சொன்னாங்க. தரஜா
அந்த தர்ஜாவை நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலும் ஈமான் இருக்க வேண்டும், தக்வா இருக்க வேண்டும், ஹவுஃப் இருக்க வேண்டும், அச்சம் இருக்க வேண்டும், தவக்குலும் இருக்க வேண்டும். இந்த தவக்குல் இருந்தால் மட்டும்தான் நாம் அவர்கள் அடைந்திருக்கிற அதே அந்த தர்ஜாக்களை அடைய முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, சபர், பொறுமை. சொர்க்கத்தில் நமக்கு உயர்ந்த படித்தரங்களை பெற்றுத் தருகிற ஒரு அமல் தான் என்னது? பொறுமை. பொதுவாக ரமலான் வந்து விட்டால் நம்மகிட்ட பொறுமை வந்துடும் இல்லையா? அது எப்படிப்பட்ட பொறுமை? நான் சொன்னது மாதிரி தான், நோம்புன்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பொறுமை. பொறுமை என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்ம உண்மையான பொறுமையாளர்களாக மாறுறது. பொறுமை நம்மளுடைய பழக்கமாகணும். பொறுமை என்பது நம்முடைய பண்பாக ஆகணும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி, எவர்கள் ஈமான் கொண்டு அமல் ஸாலிஹாத்தை செய்கிறார்களோ, லனுபவ்வியன்னஹும் மினல் ஜன்னத்தி குரஃபன், அவர்களுக்கு நாம் என்ன செய்றோம்? சொர்க்கத்தில் அறைகளை, நாம் அறைகளுக்கு மேல அறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவோம். தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹாரு ஹாலிதீன ஃபியா, அந்த அறைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி வாழ்வார்கள். நிஅம அஜ்ருல் ஆமிலீன், அமல் செய்யக்கூடியவருடைய கூலி எவ்வளோ அழகானது, அமல் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளவு அழகான கூலி அல்லாஹ் தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீன ஸபரு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் யார் தெரியுமா? யார் அந்த அழகான கூலிக்குரியவர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஸபரு, பொறுமையாக இருந்தவர்கள், பொறுமை காத்தவர்கள். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், மேலும் ரப்பின் மீது அவர்கள் என்ன செஞ்சாங்க? தவக்குல் வைத்தார்கள். அப்ப அடிப்படையில் பொறுமை என்பது சொர்க்கத்தையும் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகளையும் பெறுவதற்கான காரணம். இப்போ பொறுமையை பொறுத்தவரையில் அதில் பல வகைகள் இருந்து கொண்டிருக்கு. முதலில் மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் பொறுமையா இருக்கிறான், மாறு செய்வதை விட்டு தன்னை தடுத்துக் கொள்வதில் பொறுமையா இருக்கிறான். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வரம்பை பேணிக்கொண்டு ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பொறுமையாளன். அல்லாஹ்விற்கு இபாதத் செய்வதில் தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிறான் என்று சொன்னால் அவன் யாரு? பொறுமையாளன். அதனால தான் எந்த அமலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான கூலி எதுக்கு இருக்கு? நோன்புக்கு இருக்கு. எந்த அமலுக்கும் எந்த இபாதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான கூலி நோன்புக்கு இருக்குது. என்ன கூலி? அல்லாஹ் என்ன சொன்னா? அஸ்ஸௌமு லீ வ அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கானது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன். மற்றதுக்கெல்லாம் யார் கூலி வழங்குவா? அதுக்கு அல்லாஹ் தான் வழங்குவான். ஏன் அல்லாஹ் இதை மட்டும் பிரத்யேகமா தானே கூலி வழங்குகிறேன்னு சொன்னால், இந்த அமல் மற்ற அமலை போன்றதல்ல. மற்ற அமலை நம்ம எடுத்துட்டா என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நேரம். இந்த அமல் மட்டும்தான் என்னது? அதிக நேரம். அதிக நேரம் செய்யக்கூடிய ஒரே இபாதத் என்னது? நோன்பு மட்டும்தான். ஒரு முஸ்லீம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துகளில் கூடுதலான நேரம் அவன் நிறைவேற்றுகிற ஒரே இபாதத் என்னதா? நோன்பு மட்டும். வேற எல்லா இபாதத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழுகை 5 நேர தொழுகைக்கு நம்ம செலவிடக்கூடிய நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். 30 நிமிஷம் முடிச்சிருவீங்களா? 50 நிமிஷமா? சரி, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அதே போன்று ஜக்காத் கணக்கு பார்க்கறது, கொடுக்கறது எல்லாம் எடுத்துட்டு 6 நாள்ல முடிச்சிடும் மேட்டர் இல்லையா? ஹஜ்ஜு எத்தனை நாள்? 5 நாள். ஐயாமு தஷ்ரீக்லேருந்து அல்ல, ஐயாம் யோபு தர்வியாலேருந்து ஆரம்பிக்கணும். 8வது நாள் வந்து ஆரம்பிக்கணும். ஐயாமு தஷ்ரீக்கோட முடிஞ்சு போச்சு. மற்ற எத்தனை நாள்? 5 நாள் ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு. அப்ப இதை விட கூடுதலான அமல் எது? நோன்பு. எத்தனை நாள்? 30 நாள். நாள் ஒன்றுக்கு 13 மணி நேரம், 14 மணி நேரம், 18 மணி நேரம் என்று எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். 20 மணி நேரம் நோன்பு வைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னான்? அஸ்ஸௌமு லீ வ அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கானது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையாளர்கள் அவர்களுக்குரிய அமல்களுக்கான கூலியை கணக்கின்றி வழங்கப்படுவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்கள் என்று யாரை சொல்லுகிறான் என்பதை பற்றி அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், அஸ்ஸாபிரூன் யானி அஸ்ஸாயிமூன், பொறுமையாளர்கள் என்று சொன்னால் நோன்பாளிகள். சுப்ஹானல்லாஹ், நோன்பாளிகளுக்கு தான் அந்த சிறப்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இபாதத்து தான் என்னது? நோன்பு. நோம்பின் மூலமா நாம அடைந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன? பொறுமை. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கணும். நிறைய பேருக்கு
இயலாமையின் போது பொறுமை இருக்கும். இயலாமையின் போது பொறுமை இருக்கிறதுக்கு பேர் பொறுமை அல்ல, அதுக்கு பேர் இயலாமை. பொறுமை என்று சொன்னால் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆற்றலுடையவனா இருக்கிறான், இருந்து கொண்டு அதை கட்டுப்படுத்துறான் இல்லையா, அதான் பொறுமை. அதனால்தான் லைஸ ஷதீது இந்த சுரா, எதிரியை வீழ்த்துகிறவன் அல்ல வீரன். இன்னமா எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபத்தின் போது தன்னை யார் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் யாரு? வீரன். பொறுமைதான் மிகப்பெரிய பலம், அது ஒரு மூமினுடைய பண்பு. அதனால தான் நோம்பாளிகள் நினைச்சோம் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா நினைச்சா பல்வேறு வசனங்களில் வத்தபிமா யுஹா இலைக்க, நபியே உமக்கு அருளப்படுகிற வஹியை நீங்கள் பின்பற்றுங்கள், வஸ்பிர் பொறுமைகாரர்கள். எது வரைக்கும்? ஹத்தா யஹ்கும் அல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிற வரைக்கும் நீங்க நினைச்சீங்க பொறுமையாருங்கள். வஹுவ கைருல் ஹாக்கிமீன், அவன் மிகச்சிறந்த தீர்ப்பாளி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போன்று பொறுமையாளர்களுக்கு கூலியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது உலாயிக யுஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையா இருந்ததற்காக அவர்களுக்கு சொர்க்கத்தின் அறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யல்கௌன ஃபியா தஹியத்தம் வ ஸலாமா, அது மட்டுமல்ல அங்கே அவர்கள் தஹியத்தை வாழ்த்துக்களையும் சலாமையும் அவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். யாரு? பொறுமையாளர்கள். இப்போ பொறுமையாளருக்கு அல்லாஹ் இடத்துல உயர்ந்த படித்தரம், சிறந்த அந்தஸ்து கிடைக்க இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்றான். அதாவது மற்ற விஷயங்களையாவது நம்ம நினைச்சணும் செய்யணும் இல்லையா? மற்ற விஷயங்கள் இப்போ நோம்பு நோக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, ஜக்காத் கொடுக்குறது, இதெல்லாம் அமலா செய்யணும். பொறுமை என்பது ஒரு அமலா செய்யற காரியமா? பொறுமைனா என்ன? சும்மா இருக்கிறது தான் பொறுமை. சும்மா இருக்கிறது என்ன அர்த்தம்? ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது இல்லை. நமக்கு இன்னல்கள் ஏற்படுகிறது போது, இடர்கள் ஏற்படுகிற போது, பிரச்சனைகள் உண்டாகிற போது அந்த இடத்துல அமைதி செய்யறது, அமைதி காட்பது, அதுதான் பொறுமை. இந்த இடத்துல என்னது? நாம கோபப்படுவதில்லை, வார்த்தை விடுவதில்லை, நம்முடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதில்லை, பிறர் மீது நம்ம அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விடுவதில்லை. இதற்கு பேர் தான் பொறுமை. ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு கபரை கடந்து சென்றாங்க. அந்த கபருக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இத்தகில்லா வஸ்பிரி, அல்லாஹ்வை இஞ்சிக்கொள், பொறுமைகாரன். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? இலை கண்டி, உனக்கு என்னப்பா, உனக்கா சோதனை, எனக்கு தானே சோதனை, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் இழப்பு, வார்த்தையெல்லாம் கொட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹி அங்கிருந்து எதுவுமே சொல்லாமல் கடந்து போறாங்க. பக்கத்தில் இருந்தவங்க சொல்றாங்க, நீ பேசுனது அல்லாஹ்வின் தூதர் இடத்துல. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சது? பேசுனதெல்லாம் தவறு என்ற உணர்வு ஏற்பட்டது. பறந்தடிச்சு வர்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க? யார் ரசூலுல்லாஹ், நீங்கன்னு தெரியாம என்கிட்ட சொன்னது, தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்ப உரசலின் போது கடைபிடிக்கணும். இவர் இன்னாருக்கா வேண்டி நம்ம பெரிய ஆள் பேசிட்டாரு அதனால பொறுமையா இருக்கிறது, அதான் சொன்னேன். இயலாமையின் போது இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல. பொறுமை என்பது எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய பண்பாக இருக்க வேண்டிய விஷயம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் பொறுமையாளர் என்று சொல்ல முடியும். இமாம் இப்னு கஸீர் தான் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு ஸப்ரானி, பொறுமை இரண்டு வகையா இருக்கிறது. ஒன்று சப்ருன் அலா தர்கில் மஹாரிமி வல் மஆசி,